திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். 30 ஆண்டுகளுக்கு பின் மும்பையில் ஒரு புதிய ரயில் ஸ்டேஷன் எந்த ஏரியாவில் வருது தெரியுமா? கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பையில் புதிய ரயில் ஸ்டேஷன் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. மும்பையில் ரயில் பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் புதிதாக டெர்மினல் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் மும்பை மக்களுக்கு ஒரு நற்செய்தி வந்துள்ளது. ஜோகேஷ்வரி ரயில் டெர்மினல் கட்டப்பட்ட இந்த ஆண்டுக்குள்ளே பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. மும்பையில் 1991ஆம் ஆண்டு லோக்மானிய திலக் டெர்மினல் கட்டப்பட்டது. அதன் பின்னர் 30 ஆண்டுகள் கழித்து மும்பையில் புதிய ரயில் டெர்மினல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஜாகேஷ்வரி டெர்மினல் என அழைக்கப்படும் இந்த ரயில் டெர்மினல் ராம் மந்திர் புறநகர் ரயில் நிலையத்திற்கு அருகே அமைந்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் இதன் கட்டுமான பணிகள் முழுமை பெற்று இது பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என சொல்லப்படுகிறது. மும்பையில் தற்போது செயல்பட்டு வரும் தாதர், பந்த்ரா மற்றும் மும்பை சென்ட்ரல் ஆகிய டெர்மினல்களின் நாளுக்கு நாள் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் இங்கே பணி சுமை அதிகரித்து விட்டது. எனவே டெர்மினல் இந்த பணி சுமையை குறைக்கும் என நம்பப்படுகிறது. ஜேகேஷ்வரி டெர்மினலுக்காக 76.84 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 3 பிளாட்ஃபார்ம்கள் கொண்டதாக இந்த டெர்மினல் இருக்கும் என்றும், முதல் கட்ட கட்டுமான பணிகள், 2வது மற்றும் 3வது பிளாட்ஃபார்ம்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். ராம் மந்திர் ரயில் நிலையத்திற்கு செல்வதற்காக 6 மீட்டர் அகலம் கொண்ட நடை மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. இதில் லிஃப்ட் வசதியும் ஏற்படுத்தி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர அனைத்து பிளாட்ஃபார்ம்களுடன் இணைக்கும் வகையில் 12 மீட்டர் அகலம் கொண்ட நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 24 பெட்டிகள் கொண்ட ரயில்கள் கையாளும் திறன் கொண்டதாக இந்த டெர்மினல் இருக்கும். பயணிகளுக்கு தேவையான கழிப்பறை, மொபைல் சார்ஜிங் வசதி மற்றும் உணவகங்கள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. தங்கும் இடங்களுடன் இத்துடன் கட்டப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள், வாடகை வாகனங்களின் பிக்கப் மற்றும் டிராப் பயன்பாடுகளும் கட்டப்பட்டுள்ளன. மும்பை ரயில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ஜேகேஷ்வரி டெர்மினல் ரயில் இணைப்பை மேலும் எளிமையாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.